அப்போது பலத்த காற்று வீசியது. எறும்பு அந்த ஓடும் நீரில் விழுந்தது. எறும்பு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறியது. அந்த சத்தத்தை கேட்ட புறா ஒரு மரத்தில் இருக்கும் இலையை பறித்து குளத்திற்குள் போட்டது. அந்த எறும்பு அந்த இலையின் மேல் ஏறி தப்பித்தது. எறும்பு புறாவிற்கு நன்றி கூறியது. சில நாட்கள் கழித்து வேடன் ஒருவன் காட்டிற்கு வந்தான். அவன் அந்த புறாவை கண்டான். அவன் அந்த புறாவின் மேல் ஒரு குறியை வைத்தான். அதை கண்ட எறும்பு அவன் அருகில் சென்று அவனுடைய காலை கடித்தது. அந்த வேடன் வழியில் என்று கத்தினான். புறா அந்த சத்தத்தை கேட்டு வானத்தில் பறந்தது. வேடனுடைய குறி தப்பியது. புறா எறும்பிற்கு நன்றி கூறியது. அன்று முதல் புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். நீதி: நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் மற்றவர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். நன்றி. ரொம்ப நன்றி ஈஷா. எல்லாரும் கை தட்டுங்க. ஈஷா, எனக்கு கேள்வி, நீ நல்லா கேட்டீங்கன்னா, இந்த கதை எப்போ நீங்க கேட்டீங்க? இந்த கதை எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டீங்க? அப்போ என்கிட்ட கொடுத்தாங்க அந்த கதையை. படிக்க கொடுத்தாங்களா? ஓகே, அது படிச்சு உங்களுக்கு என்ன யோசனை வந்துச்சு? நல்ல கதையா இருந்துச்சு. என்ன நல்ல கதையா இருந்துச்சா? ஓகே, இந்த கதையில யாரு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல யாரு இந்த கதையில ஒரு ஆளுக்கு ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா யாரு எறும்பு, யாரு புறா, யாரு வேடு? சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் எறும்பா? நினைச்சேன் நீங்க தான் எறும்பு. உங்க அப்பா ஏதாச்சும் சொல்லும் போது அப்பா கடிச்சிட்டு உங்க அம்மா உங்களை காப்பாத்துவாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ஆனா உங்களுக்கு கதை ரொம்ப பிடிக்குமோ? நிறைய கதை படிச்சிருக்கீங்களா? ஆனா இதான் உங்க ஃபேவரட். இந்த கதை எப்போ கடைசியா கேட்டீங்க? இப்பதான் கேட்டீங்க. ஓகே, நல்லா பே அட்டென்ஷன் பண்ணாங்க. உங்களே மாதிரி யாரோ இங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ ஸோ மச்.